ஆம்புலன்ஸ் கொண்டு போகுது. உள்ள சேரெல்லாம் தெரிய விடுமே. அவருக்கு சொல்லுங்க அந்த 7 இதெல்லாம் பார்க்க சொல்லி எங்களுக்கு தெலுங்கானா தீவு போய்க்கு தீவு தான் சொந்தம். அவ்வளவு முடிஞ்ச பிறகு உண்மையாக சுத்தம் செய்யணும். அவ்வளவு நிவாரண பொதிகைகள் அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள், கதை பேச்சு, அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஒன்றுமே செய்ய மாட்டார். எங்கட இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எங்கட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில், குறிப்பாக காக்கைதீவு பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த இடங்களில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முதல்வராக போகிற எங்களுடைய டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடிகள் மற்றும் அவருடைய புகைப்படம் இருக்கிற பதாகைகள் இந்த இடங்களில் தொங்க விட்டிருப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் விஜய் ரசிகர், அதாவது ஈழத்தில் வசிக்கிற விஜய் ரசிகர் இந்த இடங்களில் அவருடைய வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் இந்த இடங்களில் ஒரு விமர்சையாக வெடிகள் எல்லாமே கொளுத்தி அந்த விஷயங்களை செய்கிற காட்சியை தான் ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம். அதோடு இந்த இடங்களில் சில நலத்திட்ட உதவிகள், உண்மையாகவே அதை நான் கண்டிப்பாக வரவேற்கின்றேன். அந்த கொண்டாட்டத்தை தாண்டி விஜய் சார்பாக இந்த இடங்களில் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் மூலம் ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்காக இப்படியான ஒரு நிவாரண பொதிகள் கொடுக்குற விடயங்களை கண்டிப்பாக நாங்கள் பாராட்டியாகிறோம். அப்படியான விஷயங்களும் செய்கிறார்கள். அதோடு தொடர்ந்து என்னென்ன விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த காலண்டி விட பெரும்பான்மையான பெரு வெற்றியை பெற்றதற்காக நாங்கள் மகிழ்ச்சியில் இளைஞர்கள் இந்த வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்துக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால இது ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றன. இப்ப பாருங்க, அந்த வெடி கொளுத்த போயினா பாருங்க, இவ்வளவு படி கிட்டத்தட்ட ஒரு 3 டசன் படி கொளுத்தி பாருங்க. அப்படி முழுவதுமாக இந்த இடம் பாருங்க, வடிகளினுடைய அந்த பேப்பர் எப்படி பறந்துருக்கு. இந்த நேரம் ஆம்புலன்ஸ் கொண்டு போகுது. அவ்வளவு முடிஞ்ச பிறகு உண்மையாக சுத்தம் செய்யணும். அவ்வளவு மாசு இது. அதோட பக்கத்துல மீன் சந்தை இருக்கிறபடியா இவ்வளவு முழுவதுமாக சுத்தம் செய்ய வேணும். சேரெல்லாம் தெரிய விடுமே. அவருக்கு சொல்லுங்க அந்த 7 இதெல்லாம் பார்க்க சொல்லி எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். சரியா, கஷ்டப்பட்ட உதவி செய்தாக்கா இல்ல அடுத்த புரோட் இல்ல. எனக்கு ஒருத்தர் ரசிகர் இல்ல, யார் மக்களை காப்பானா அவன் தான் எனக்கு தெய்வம். வேற ஒருத்தருக்கு நான் தானே கஷ்டப்பட்ட உதவி செய்தா மட்டுங்க. சரி, நடிகர் விஜய் நல்ல முன்னேற்ற பாப்பாரன் தானே. நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்தா ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும் அவர் தானே முடிவு கொடுக்கும். சரியோ, நாங்க சொல்லல. என்ன நீங்க வந்து நிறைய திரைப்படங்கள் பாப்பீங்க, விஜய் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எனக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும். சரி அண்ணா வாங்க, நீங்க கூப்பிட போறாரு. பார்த்துட்டு போய் இவரை கூப்பிட போறேன். அவன் எல்லாம் செய்யறான் இல்ல, அப்ப கூப்பிட போறேன். நீங்க என்ன விளையாட்டு வந்தீங்களா? வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில் உள்ள முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள், அதை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு. காக்கதீவு என்னும் இடத்துல
மீனவர்கள் ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயத்தை வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள் அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்ட அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்கள்ல நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து எவ்வளவு காலமா விஜய் அவர்களுக்கு ரசிகரா இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவில் விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்ப நான் என்ற புள்ள அப்படி ஒரு ரசிகரா இருக்கிறோம். அவற்ற கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்குறீங்க? அவர் தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாம நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்க இப்ப சொல்றீங்க தான் ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில முதல் கொள்கை சொன்னதே கச்சதீபம் மீட்போம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? கச்சதீபம் மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்கட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்கட இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எங்கட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம். அது அரசியல் மட்டமான பிரச்சனை. அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அங்க இந்தியாவில் எல்லாரும் அரசியலுக்கு அப்படித்தான் கதைச்சு வந்தவர்கள். முழு பேரும் சீமாவில் முடிச்சு முழு பேரும் அரசியலுக்கு கட்சி தான் காய்ச்சி வந்தது. ஒரு தெரிஞ்சறிவில் தானே அதை கட்சி வேண்டி சாட்டுறதான். அரசியலுக்கு நாங்கள் நாங்க விரும்ப இல்லை. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல அது அளவுக்கு இருக்குது. ஆனா அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்ப சில விஷயங்களை எங்கட மண்ணில இருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும். கச்சதீவை தாண்டி இலங்கை இந்தியா மீனவ பிரச்சனை ஒன்று போய்கொண்டு விஜய் வந்து முதலமைச்சராக வந்தா இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். இங்க முழு பேரும் இங்க கொஞ்சம் மௌனியா ரிங்கோ இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போது ரெடியா நிற்கிறோம். எங்களை வர சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சரா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கை என்ன இல்லை, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராம அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இப்ப முதலமைச்சர் ஆகிறார். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேரடியாக என்று சொல்லி சொல்லுங்க. நேரடி மூலமா அவர் பார்த்தா இதை பார்க்க கூடும். நேரடியான விஷயமே இப்ப நாங்க கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமா சொல்ல போனா கடத்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடத்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்க இருக்கிறது தமிழ் உறவுகள். எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்ப நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்க இருந்து என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்றேன். இப்ப இங்க வந்து எத்தனை தமிழர் இருக்கிறோம்? சாதாரணமாக இப்போ இலங்கையில் வந்து எத்தனை தமிழர் வாழ்றோம்? உங்களுக்கு தெரியும் தானே, குறிப்பிட்டதை சொல்லுங்க. இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்குது? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீபங்களுக்கு மீட்டு தர முடியல. அவரும் வந்து பெரும்பான்மையில் வந்து தமிழர்கள் கூட இருக்கு வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னா இந்த கணக்கு நினைக்கணும். ஆனால் வந்து ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தந்த வேலையை தான் செய்யத்தானே வேணும். எந்த ஊருக்கு நான் இருந்தால் நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சால் தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்போ எந்த வேலையை நான் போயிட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ முதல் வந்து பிரச்சனை கச்சதீபம் மீட்டு தாங்க. மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்போ என்ன மீட்டு தந்ததுன்னு கேட்டாச்சு, ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா? இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்கட ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்கட ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால எங்கட ஜனாதிபதியும் அதுக்கு பிறகு பார்க்கவும் போயிருக்கார்.
கச்சேரியை பார்க்கவும் போயிருக்காரு. நீங்க விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா மீனவர் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்றீங்க அவருக்கு? நாங்கள் வந்து இதோட மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாம அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல அவருக்கே இதை புரிந்து கொள்ளுவார். தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால நம்புகின்றோம். இப்பதான் வந்திருக்கிறாரு, பார்ப்போம். அப்ப என்னதான்டா சுத்தி சுத்தி கிடக்குது? கதைக்கிறீங்க விஜய் சம்பந்தமா என்ன மாதிரி விஜய் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்ப அததானே இப்ப சொல்றேன்னு எனக்குத்தான் தெரியும். எல்லாரும் மக்களுக்கு நன்மை இதை தெரியணும். செய்யாடா என்ன நடக்கும்? ஒன்று நடக்கும். ஒன்று நடக்கும். நாமளே உழைச்சு நாமளே சாப்பிடுவோம். எந்த அதான் எங்கட அப்பன் எந்த குற்றரோபணனை இந்த இடம் கட்டி பிடிச்சித்தான் அவர் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து அவருக்கும் வந்தா நல்லது. அதே மாதிரி வந்தா நல்ல மற்றது இது வெடிகோள் இங்க இந்தியாவில வந்ததுக்கு இங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன் ஸ்ரீலங்கா ஒன்றுமே செய்ய மாட்டாரு. படியெல்லாம் உங்களுக்கு ரசிகர் மன்றத்தால செய்யறாங்க. இந்தியாவில சிஎம் இருந்தா கத்திரியன்னு அங்கேயே வச்சு வதைக்கிறாங்க. சரியா, இந்தியாவில வந்தா இங்க எங்க ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவர் ஒரு இந்த இதுக்கு முதல் அரசியலுக்கு என்ன மைண்ட்ல வரைக்கும் முதல் எதையும் மட்டும் தான் நீ தீவு பகுதியா இருக்கு இல்லையே. ஸ்ரீலங்கா தானே தீவு பகுதி. தீவு பகுதிக்கு தீவு தான் சொந்தம். நீ ஒரு நாட்டோட இருக்கு, ஆசியா நாட்டு கண்டத்தோட இருக்கு. உனக்கு அந்த பெரிய நாடுகள் இருக்கு பிடிக்க காணையில. இந்த பாகிஸ்தான்காரனுக்குலாம் உனக்கு கொஞ்சம் அடி நடிக்கான்னு சொல்லல. இந்தியாவுக்கு வச்சு பிடிக்க காணையில எங்களை இந்த சின்ன நாட்டு கச்சேரியோ தானே மீட்க நீ காய்ச்சிருக்கு. நீங்களாம் அறிவுபூர்வமாக காய்ச்சிருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். இந்த இடங்களை பாருங்க, இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்தை பார்ப்பதற்காக. என்ன சாமான் தர பையன் பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாமே பார்ப்பதற்காக தொடர்ந்து இந்த இடங்கள்ல நிறைய பேர் கூடியிருக்கணும். அதோட இந்த இடங்கள்ல மக்களுக்கு அந்த அரிசி பேக் உண்டு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 5 கிலோ 10 கிலோ அரிசி பேக்கும் கொடுக்க போயிடும், நிவாரண பொதி கொடுக்க போயிடும். தொடர்ந்து அந்த காட்சியை நாங்கள் பார்ப்போம். இப்படித்தான் முன்னால வந்து அடுத்த ஆட்கள் எடுக்கிறாலும் இப்படித்தான் நடக்கும். இப்போ பிள்ளைங்க பின்னுக்கு வாங்க. இல்ல இல்ல அம்மா அடுத்தம்மா தானே 2 பேரும் வந்து ஓடுறது எந்த விஷயத்துல அள்ளி கொடுங்க. போட்டோ கேமரா போட்டோ ஐயா போங்க ஐயா போங்க ஐயா போங்க போட்டோ 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 கிளியர் இல்லை. சரி, ரெண்டு போட்டோ 2 பேரும் 2 மூடாடக்கு 2 பொம்பளைகளுக்கு கொடுப்போம். முன்னுக்கு வந்திருக்கேன். பெண்கள் மீதி சாமான் இருக்கு. நான் பிறகு உங்களை போன் பண்ணி கூப்பிடுறேன். வாங்க வராரு. சரியா? இந்த சரியா? இப்போ கொடுக்க போறீங்க. பிறகு ஒரு நாள் சொல்லி அவைக்கு அதுக்குரிய மாதிரி மிச்சாக்கட்ட பேரை எடுத்து போட்டு அந்த டேட்டை கூப்பிட்டு கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்த ஆட்களுக்கு குழு பட்டு கொண்டிருக்கின்றார். நல்ல விஷயம் செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி சரி, முடிஞ்சது. கணக்கு இருக்கு. இவ்வளவு நாள் சும்மாவே எது வந்தாங்க வந்தாச்சு
விட மாட்டேன் செய்து கொண்டே இருப்போம். ஒரு 5 நலத்திட்ட உதவியை சொல்லுங்க அவங்க. நல்லதை செய்வாருன்னு நான் உலகாலம் இருந்த முதலமைச்சராக என்ன செஞ்சார் இவர் என்ன செய்வார் நந்தன் செய்வார் இல்லை செய்வார் நம்பிக்கை ஒன்று அப்ப என்ன நீங்க என்ன மீனவ சமூகத்துக்கு உங்களுக்கு மீன்பிடி தொழில வந்த கணக்க பிரச்சனைகள் போய்கொண்டு தானே இந்திய மீனவற்றை அத்துமுறைய இல்லை படகு சம்பந்தமா அந்த மீன்பிடிகள் எல்லாம் இதுக்கு அவர் தீர்த்து வைப்பாரு. போராட்டம் நடக்குது, அது கடவுள் தான் தீர்க்கணும், மனுஷனால முடியாத ஆண்டவர் தான் செய்யும். சரியம்மா, சந்தோஷமா? அண்ணா வலிக்கிட்டு வந்து கொண்டிருந்தா பேனர் இந்த காத்து போன காரணத்தால கொஞ்சம் லேட் ஆயிடுது. இல்ல சொல்றேன் நைட்டு ஃபுல்லா 2 பேனர்கள் கட்டினது படைக்கும் போதே 4 மணி ஆயிடுது. அதை விட நம்மளோட பசங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிற பசங்க வந்து போன் எடுத்து அவங்களோட பேசி சந்தோஷத்தை கொண்டாடி பேசல தானே தூங்க லேட்டா போயிடுது. அதனாலதான் லேட். சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. அப்புறமேல சந்தோஷமா முடியுது. இந்த நிகழ்வுகள்ல நிறைய விஷயத்துக்கு கலந்து கொண்டிருக்கிற லக்கி அண்ணன், மற்றது இலங்கை ரசிகர் மன்ற தலைவரும் ஆக, மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அவர் காட்டின வழிகள் இருக்கு, நல்ல வழிகள் என்னன்னா, ஒரு ரசிகராக இருக்கிறேன்னா நன்கொடை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை நான் சிறிதளவு உழைத்து பெரிதளவாக ஒரு சின்னனா மக்களுக்கு என்ற உணவு பொதிகள் கொடுக்கிறேன். எதா இருந்தாலும் அவற்றை வயிற்று பசியாவது நீக்கும். தூத்துவா இருக்கும். ஆனா எங்களை விஷயம் நாங்கள் நன்கொட நல்ல விஷயத்தை செய்தோம். இந்த வெடி குறித்து அந்த வென்ற சந்தோஷத்துக்கு தான் போட்டதை ஒழிய இல்லையண்டா இன்னொரு அம்மா கட்ட வயிற்றுக்க போகக்கூடிய மாதிரி அரிசியோ பருப்போ சீனியோ வேண்டி கொடுத்திருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஜய் வென்றதை நாங்கள் வெகு விமர்சனமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம். அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அகில இலங்கை விஜய் ரசிகர் மன்ற தலைவர் திரு லக்கி அவர்களே, சொல்லுங்க, இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம்.